பிரியமானவர்களே, மறுபடியுமாய் இந்த காலத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இதை படைக்கிறோம். ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்திலையும் உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு தாளந்துகளில் ஓமைகளை சொல்வதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தாளந்து என்று சொல்லும்போது மத்தேயு 25 அதிகாரம் வசனம் 14 தொடங்கி 30 முடிய, அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது என்று அவர் ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக, அவனுடைய திறமைகளுக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தையும் கொடுத்து உடனே பிரயாணம் பட்டு போகிறதை அவர் ஒரு ஓமையாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். 5 தாளந்து உடையவனையும் 2 தாளந்து உடையவனையும் அழைத்து, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரர்களே, நீங்கள் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் என்ற வார்த்தையும் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அந்த வார்த்தையை அங்க சொல்லுகிறார்? அந்த 5 தாளந்து கொடுத்தவன் மீண்டும் ஒரு 5 தாளந்தை கொண்டு வந்து அந்த ராஜா கிட்ட கொடுக்கும்போது அந்த எஜமான் சொல்லுகிறான், நீ உண்மையும் உத்தமமாய் செய்த இந்த காரியத்தின் நிமித்தம் நீ என்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பா என்று சொல்லுகிறார். அதே போல 2 தாளந்து கொடுத்தவனும் தன் சம்பாதியத்திலே அதை சம்பாதித்து 2 தாளந்தை அதிகமாய் கொண்டு வந்து கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த 2 பேரையும் கூட்டிதான் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரர்களே என்று ஆண்டவர் சொல்வதையும் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு வைத்து போன ஊழியங்கள் அநேகம் இருக்கிறது. அதில் ஒன்று ஆத்துமா அறுவடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த ஆத்துமாக்களை சேகரிப்பது, ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு வருவதுதான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது என்றும் நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இயேசு நமக்கு கொடுத்து போன கட்டளைகளை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதே. அவர் என்ன கட்டளை கொடுத்தார்? இது மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 20 நாம் பார்க்கிறோம் அல்லவா? என்ன பார்க்கிறோம்? பரலோகத்திலே 28 அதிகாரம் 20 வசனத்திலே நம்ம என்ன பார்க்கிறோம்? 19 வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுங்கள் என்று தெளிவாய் கொடுத்திருக்கிற கட்டளையை நாம் இங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதுதான் இங்க ஒரு ஊமையாக 5 தாளந்தும் 2 தாளந்தும் 1 தாளந்துமாய் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று அருள்நாதர் இயேசு நமக்கு கட்டளை கொடுத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக பரலோகத்தில் ஒரு விசுவாசிக்கு கிடைக்கும் வெகுமதியை பற்றி ஒரு முக்கியமான கொள்கையை இயேசு வெளிப்படுத்துகிறார். நம் பூமியிலே எதை தேவனுக்கென்று நாம் சம்பாதிக்கிறோமோ அதுதான் பரலோகத்திலே அவருடைய சன்னிதானத்திலே எட்டி நிற்கும். செய்த உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வழிகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் எவ்வளவாக தங்களை அர்ப்பணித்தார்களோ அவ்வளவாய் பரலோகத்திலும் தேவன் அவர்களுக்கு இரட்டிப்பான வெகுமதிகளை கொடுப்பார் என்பது நிச்சயம். இது பிரியமானவர்களே, லேசான காரியம் அல்ல.
அருள்நாதர் இயேசு நமக்கு கொடுத்து போயிருக்கிறதான மகா பெரிய ஒரு கட்டளையா இருக்கிறது. இந்த கட்டளையை நிறைவேற்றும் போது பரலோக ராஜா அவர் மகிமை அடைகிறார், அவர் சந்தோஷப்படுகிறார். அந்த சந்தோஷத்திலே நம்மை இழுத்துக் கொள்கிறார். இப்படியாக நாம் இந்த பூமியில வாழும்போது அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவோமாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் கொடுத்த கட்டளையின் பிரகாரம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு திராணியும் பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தாரும். அப்பா பிதாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து இந்த பூமியிலே வாழ ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.